திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் பெருங்கருணையினால் கதை கதையாம் காரணமாம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே நாம் கணக்குப்படி பார்த்தோம்னா இது கதை கதையாம் காரணமாகவே வரல. நான் ஆக்சுவலா அந்த கதைகளை எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மெயினா மேஜரா திருமந்திரத்தினுடைய இதுகள் தான் இருக்கு. அதனால இத சத்சங்கம் மாதிரியே வச்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதா வேணாலும் வச்சுக்கலாம். சங்காரம் என்ற தலைப்பின் கீழ் அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக நான் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. நான் அப்படியே பாடிட்டு இருக்கிறேன். யாரோ 2-3 பேர் வருவாங்க. நான் சினிமா போடும்போது முதல்ல எழுத்து போட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கோம். அதுல எல்லாரும் உட்கார்ந்து செட்டேட் ஆனதுக்கு பிறகு அப்புறமா படத்தை போடுவாங்க. அது மாதிரி நம்ம தொடங்கிரும். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக விநாயக பெருமான் துதி ஒன்று. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் உரையிறையே. ஒரு முருகன் துதி. ஒரு திருப்புகழ். பாதிமதி நதி போதுமணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனொடு தேவசூரர் உலகாளும் வகையுறு சிறைமீளா ஆடும் மயினிலில் ஏறி வளவரும் சூடவளம் வரும் இறையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. மாத்தி பாடிட்டேன்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக ஒரு குரு வணக்கம், நால்வர் துதி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஒரு தேவாரம். திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோணை
மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. திருச்சிற்றம்பலம். சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் சங்காரம் என்ற தலைப்பின் கீழ் அடியேன் சிற்றறிவுக்கு பெருமான் திருவருளால் தோன்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். கணக்குப்படி பார்த்தோம்னா இது சூரசம்ஹாரம் அப்படின்னு தான் தலைப்பு போட்டு பேசலாம்னு நினைச்சேன். சூரசம்ஹாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. பட் அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுதான் விதை. ஆனால் அதை பற்றி பேச தொடங்குறதுக்கான விஷயங்களை சேகரிக்கின்ற போது திருமூலர் திருமந்திரத்திலே சங்காரம் என்ற தலைப்பிலே ஒரு பகுதியை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால அதை எடுத்து பார்க்கின்ற போது மிக ஆழமான ஒரு விஷயமாக அது இருந்தது. ஆகவே அதையே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் கடைசியா பேசி முடிக்க போறேன் நானு. அதனால இது கதை கதையாம் காரணமாம் என்பதும் சத்சங்கமும் கலந்த ஒரு நிகழ்ச்சியாக இது உங்களுக்கு இருக்கும். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கான கந்தசஷ்டி விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல இந்த சம்ஹாரம் என்கிற விஷயத்தை பற்றி சிந்திப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்த காரணத்தினால் பெருமான் திருவருளினால் இந்த நிகழ்ச்சியானது கைகூடி உள்ளது. இதில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். முதல்ல எப்போதும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேசுற தலைப்பு முதல்ல நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. நம்ம எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி இருந்தாதான் அது சரியான நம்ம வழியில போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். எப்போதும் கதையாம் காரணமாக இருந்தாலும் சரி, சத்சங்கமாக இருந்தாலும் சரி, நம்மளோட தலைப்பை தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கணும். சங்காரம் அப்படிங்கிறது அதனுடைய இது சம் பிளஸ் காரம் என்பதனுடைய கூட்டு வார்த்தை. அந்த சம் என்கிற அந்த வார்த்தையானது நம்முடைய தமிழிலே உயர்ந்த, சிறந்த, பெரிய, ஒப்பற்ற அது மாதிரியான பொருள்களிலே வரக்கூடியது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா சம்பந்தி. சம்பந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த பந்தத்தை கொடுத்தவர் சம்பந்தி. திருஞான சம்பந்தர் அப்படிதான் சொல்லணும். நிறைய பேர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மந்தர்னா அவர் மந்தமானவர் ஆயிடுவார். அதே மாதிரி நம்ம பேச்சு வழக்கத்துல சம்பந்தின்னு தான் சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா நல்ல சிறந்த மந்தின்னா பெண் குரங்குன்னு அர்த்தம். அதனால திட்டணும்னா வேணா சம்பந்தின்னு சொல்லிக்கலாம். ஆனா சம்பந்தி அப்படிங்கிறது வந்து உயர்ந்த பந்தத்தை கொடுத்தவர். அப்போ உண்மையிலேயே அவர் நல்ல பந்தத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம பிள்ளைக்கு அல்லது நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணையோ பையனையோ கொடுத்திருக்காங்கன்னா சம்பந்தி அப்படின்னு தான் சொல்லணும். அதான் கரெக்ட். ஸோ சம் என்றால் உயர்ந்த அப்படிங்கிறது. அதே மாதிரி சம்சாரம் என்று ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. சம் என்றால் உயர்ந்த என்று பொருளாக கொண்டால், சாரம் என்றால் அந்த சாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த சாரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையே சம்சாரம் என்று சொல்லுவார்கள். சம்சார சாகரம் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத வார்த்தைன்னுட்டாங்க. சரி பரவாயில்ல, அவங்க வச்சுக்கிட்டோம். அதனால ஒன்றும் நம்ம அவங்கள்ட்ட பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் கேட்க போறது கிடையாது. பட் இது தமிழ் வார்த்தை தான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். சாரம் அப்படிங்கிறது சார்ந்து இருக்கக்கூடியது. அதனுடைய அதனுடைய என்ன சொல்றது, அந்த பிழிந்து வரக்கூடிய சாறு, அதாவது அதனுடைய
உட்பொருளாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் சாரம் அப்படிங்கிறதனுடைய பொருள். அதனால ம் மனைவியே சம்சாரம் என்று சொல்லுவார்கள். அதேபோல பூரணம் என்றால் முழுமை என்று பொருள். சம்பூரணம் என்றால் மிகவும் சிறந்த முழுமை. அந்த முழுமை வந்து கொஞ்சம் கூட குறைவில்லா நிறைவேன்னு சொல்றாரு இல்லையா மாணிக்கவாசகர். அது மாதிரி அ எந்தவித குறைபாடும் இல்லாத நிறைவாக இருக்கக்கூடியது. நிறைவுனாலே நிறைவா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அதுல எடுக்க எடுக்க குறைஞ்சுகிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு வந்து நிறைவு இல்ல. அது எடுக்க எடுக்க குறையாம இருந்துச்சுன்னா தான் அது வந்து சம்பூரணம்னு சொல்லி சொல்றது. அப்போ முழுமையாக எந்த அளவுக்கும் குறைபாடு இல்லாத முழுமையாக இருக்கிறது சம்பூரணம் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த சம் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளாக அடியேன் சிற்றறிவுக்கு தோன்றுவது என்னவென்றால், உயர்ந்த, சிறந்த, பெரிய அப்படின்னு ஒரு எனக்கு கரெக்ட்டா அத அடிச்சு இதுதான்னு சொல்ல தெரியல. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகே. ஆ அந்த சம்பத்து, அது மாரி நெறைய இதுகள் இருக்கு. அப்புறமா நான் மைக்க ஆஃப் பண்ணிடுறேன். சாரி ஆன் பண்றேன். அதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள சொல்லும்போது, இதுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது வார்த்தைகள் இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா, நான் அதுக்கு பெருசா பிரிப்பேர் பண்ணல. டக்குன்னு புதன்கிழமை தான் அத பிளான் பண்ணியிருந்ததுனால, நான் பேசுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் சொல்லிட்டு வர்றேன். அது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாலும் நீங்க சொல்லுங்க. அத நம்ம கேட்டுக்கிறேன் நானு. ஓகே. அப்ப சம் என்றால் உயர்ந்த, பெரிய, சிறந்த என்று பொருளாகும். ஆ காரம் என்கிற அந்த வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா, காரியம் என்பதனுடைய திரிபாக இருக்கிறது. ஆ இப்போ அகங்காரம், தான் என்ற தன்முனைப்பு, அந்த அந்த தன் உணர்வினால் செய்யக்கூடிய காரியங்கள் அகங்காரம் என்று பெயர். நான் நான் இருக்கேன், நான் செய்றேன், நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த இது. அது அகங்காரம். அப்புறம் வேற என்ன காரம் இருக்கு? ஆ சிங்காரமா? வேற ஏதாவது இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து காரியம் என்கிற அந்த அ வார்த்தையினுடைய சுருக்கமாக தெரிகிறது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோமே, சாப்பாட்டுல காரம் அப்டின்னாலே வந்து வந்து சுல்லுன்னு இது பண்ண ஏதோ ஏதோ ஒரு செயலை செய்வதற்கு ஒரு வேகமா ஒண்ணு இருந்துச்சுன்னா தான் அந்த வேலையானது நல்லா நடக்கும். நம்ம சாப்பாட்டுல காரத்த எதுக்காக சேர்த்துக்கிறோம்? இன்னும் கொஞ்சம் நெறைய சாப்பிடலாம் அதுக்கு தான். இப்ப நார்மலா ஒரு ஒரு 4 எ 2 இட்லி சாப்பிடுறேன்னு வச்சுக்கங்களேன், நல்லா சுருக்கு சுருக்குன்னு ஒரு சட்னி, சாம்பாரும் இருந்துச்சுன்னா, இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் நானு. அதனால அது செயல்பாட்டை குறிக்கக்கூடியது தான் காரம் என்கிற இதுதான் என்னுடைய புரிதல். அத அப்படியே வச்சுக்குவோம். அப்ப சம்காரம் என்றால் உயர்ந்த காரியம், சிறந்த காரியம், ஒப்பற்ற காரியம் என்பதாக அடியேன் சிற்றறிவுக்கு பொருள் தோன்றுகிறது. இத அப்படியே வச்சுக்கங்க. ஆ ஆனா நெறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, சங்காரம் என்றால் அது வந்து அழிக்கக்கூடிய செயலை குறிப்பது. அழிவு, அழித்தல் அப்படிங்கிறத குறிக்கிறதுன்ட்டு. அழிவு வேற, சங்காரம் வேற. அதுக்கு நான் இதுகள சொல்லிடுறேன் நானு. என்னது வித்தியாசத்த சொல்லிடுறேன் நானு. அழிச்சுட்டாங்கன்னா திரும்ப எதுவும் அது திரும்ப வராது. ஆனா சங்காரம்ங்கிறது வந்து உயர்ந்த காரியம், சிறந்த செயல். அதாவது அ எப்படி சொல்றது? இது வந்து அ ஒரு கெடுதலான ஒரு விஷயத்தை நல்லதாக மாற்றுவதற்கு தயார்படுத்துவது. இது வேற யாராலயும் செய்ய முடியாது. அதனால தான் சிவபெருமான் தானே இருந்து செய்கிறார் அதை. அதனால இந்த சங்காரத்தை செய்பவன் என்பதனாலே சிவபெருமானுக்கு சங்கரன் என்று ஒரு பெயர் உண்டு. சங்காரத்தை செய்பவன் அதனால அவன் சங்கரன் என்று பெயர். அதாவது ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு பொருள அத நல்லதா மாத்துறதுக்கு தயார்படுத்துதல். அத 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 அப்படி மாத்தி குடுக்குறது. அதுல உள்ள அந்த தீமைகளை எல்லாவற்றையும் அழித்து அதை நன்மையாக மாற்றிக் கொடுக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பேரு தான் சங்காரம் என்று பெயர். ஆ இதை சம்ஹாரம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். ஆனா இது தூய தமிழ் வார்த்தை. அதுக்கான எனக்கு தெரிந்த அ என்ன சொல்றது? ஏதுக்கள், எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் எல்லாவற்றையும் நான் வைத்து விட்டேன். ஓகே, ரைட். அது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்த இதுல போகணும் அப்படின்னா, ஆ குறிப்பாக இந்த ஆடி மாசத்துக்கு பிறகு
நிறைய என்ன சொல்றது? சங்காரம், என்ன அ இது இந்த தீமைகளை அழிக்கிறது, அது இதெல்லாம் வருதே என்ன காரணம்? இது ஒரு கேள்வி இருந்தது. இதற்கு என்னுடைய மனதிலே தோன்றிய பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுல ஏதாவது வே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் எனக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அ பொது ஊழி காலத்திற்கு முன்பாக எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய நல்ல சாதாரணமான மனிதர்களாக எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. பேரூழி காலம் என்கிற அந்த நீரால சூழப்பட்டு அழிந்த அந்த காலம் வந்தபோது, கொண்டு போயி இந்த மலைப்பகுதிகள்ல மலை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இதுகள்ல கொண்டு போயி, அ சில மனிதர்கள கொண்டு போய் தள்ளிடுச்சு. அதனால முதல்ல அந்த பேரூழி காலத்திற்கு பிறகு மனித சமுதாயம் தோன்றியது நல்ல உயர்ந்து நின்ற இடத்திலிருந்து தான். ஈவன் நம்ப இது என்னது இத சொல்லுகின்ற போது கூட, எது அ பிரம்மாபுரம், சீர்காழி அதை சொல்லுகின்ற போது கூட என்ன சொல்லுவார்ன்னா, ஊழி சமயத்துல அது தெப்பம் போல மிதந்தது. அ அதுல அழியாமல் அது தெப்பம் போல மிதந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அத இது பண்ணோம்னா, அதிலிருந்து தான் முதல் உயிர்கள்லாம் வந்தது. ஆ இது என்னது பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலையே அங்கேருந்து தான் தொடங்கினாரு. பிரம்மாவே அங்க தான் தோன்றினாரு. அதுக்கு பிறகு அவரு இறைவனை வணங்கி படைப்பு தொழிலை செய்யக்கூடிய இத பெற்ற உடனே அங்கேருந்து தான் படைப்பு தொழிலை தொடங்கினாரு. அதனால அதுக்கு பிரம்மபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லுவாங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து ம இதுல பேரூழி காலம் வந்தபோது, கொண்டு போய் தள்ளுகின்ற தண்ணீரானது, அந்த மேட்டுல யாரையெல்லாம் கொண்டு போய் தள்ளுச்சோ, க இது மேல, என்னது மலைகள் மேல, கொஞ்ச நேரம் அப்படியே தத்தளிச்சுட்டே கிடந்தவங்க, அந்த மலை மாதிரி ஏதாவது ஒண்ணு தட்டுப்படுது, அந்த மலை மேல இருக்கக்கூடிய மரம் ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது, அதுல போய் அவங்க பிடிச்சுக்கிட்டு, மாட்டிக்கிட்டு கிடந்து ஏன்னா இது நடந்திருக்கு. அது எனக்கு என்ன சொல்றது? ஒரு லைவ் எக்ஸாம்பிளே என்கிட்ட இருக்கு. ஏன்னா, அ அவரு, அவருடைய மனைவி, 2 பிள்ளைங்க, 2 பெண் குழந்தைகள்னு நெனைக்கிறேன். எல்லாரும் நடந்து கடற்கரையில போயிட்டு இருக்காங்க ஜாலியா. ஆ காலை நேரத்துல திடீர்னு சுனாமி வருது. அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது நடைபெறுகிறது. எ என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணதுன்னா, அள்ளி கொண்டுட்டு போயி எப்படி இவர் மட்டும் கொண்டு போய் போட்டதுன்னு தெரியல. ஒரு பன மரங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த புதருக்குள்ளார அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்படி திரும்பி போகின்ற போது, இந்த பனை மரமெல்லாம் இருக்கக்கூடிய புதர்ல, அந்த பனை மரத்துனுடைய இதுகளுக்குள்ளார மாட்டிக்கிறாரு அவரு. அப்புறமா தேடிக்கிட்டே இருக்கும்போது, "ஏய் அங்க பாருய்யா ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான்னு" சொல்லிட்டு, அந்த ஆள கொண்டுட்டு வந்து போட்டு இது பண்ணி உயிர் பிழைக்க வச்சுட்டாங்க. இப்ப தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே போயாச்சு. அவர் மட்டும் பிழைச்சார். இந்த கதை வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன் நானு. அவரு வந்து சொல்லப்போனா எங்க சொந்தக்காரர். எங்க ஜாதிய சேர்ந்தவரு. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ந ஏதோ ஒரு விதத்துல சொந்தத்துல வரக்கூடியவர். சொந்தக்காரர்ன்னு வச்சுக்கங்களேன். அதனால எனக்கு அந்த இது வந்து நல்லாவே தெரியும். அத என்னால உணர முடிகிறதுன்றதுனால நான் சொல்றேன் நானு. இப்ப அந்த மாதிரி என்ன ஆகியிருக்கு அப்டின்னா, இந்த பேரூழி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு, எல்லாருமே வந்து எங்க இருந்திருக்காங்க அப்டின்னா, மலை மேல இருந்து அதுக்கு பிறகு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி வர்றாங்க. வந்து ஆ ஆ இது ஒரு காலகட்டத்தில அவங்க இன்னும் கொஞ்சம் இல்ல இது சரிப்பட்டு வராது. மேல இருந்து வாழ்றது ரொம்ப கடினமா இருக்கும். கொஞ்சம் கீழ போயிடலாம். மறுபடியும் வந்துருச்சுன்னா, இல்ல வராது அப்படின்னு ஒரு தைரியம் வந்து கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிறகு, அப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பேரூழி காலம் நடந்ததனுடைய இதுகள் வந்து மறைஞ்சு போனதுக்கு பிறகு, அவங்க அப்படியே கொஞ்சமா கீழ இறங்கி வர்றாங்க. நான் எதுக்காக இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு அவரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு அறிஞரா இருக்கணும். நல்லா படித்த ஒரு மனிதர். அதனால தான் அவர் சொல்ற அந்த கருத்து வந்து ஏற்புடையதாக இருக்கிறது. அதாவது மலைகளிலே வாழ்ந்தபோது மனிதன் வந்து அ காய், கனிகள், பழங்கள், கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, கூடவே வந்து கொஞ்சம் மாமிசங்களையும் சாப்பிட்டுட்டு வர்றான். அப்படி வாழ்றான் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கு. அதற்கு பிறகு அவனுடைய அ இது
கலாச்சாரமானது, பண்பாடு, நாகரிகமானது அதிகமாக, அதிகமாக அவன் கீழ இறங்கி வந்து, அ அவன் பார்க்குறான். இந்த அ என்னது அடுத்த மிருகங்களை அடித்து சாப்பிடக்கூடிய மிருகங்கள், அவைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? புலி, சிங்கம் எவ்வளவு இருக்கு காட்டுல? ஒரு இது கரடியோ அல்லது இதுகளோ, நரிகளோ அதுகள்லாம் எவ்வளவு இருக்கு? அதே சமயம் இத சாப்பிடக்கூடிய மிருகங்கள், அதாவது என்னது புல் இதுகள எல்லாம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எவ்வளவு இருக்கு? கணக்குப்படி பார்த்தா அது அதிகமா இருக்கு. அதனால அத சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்லுகிறார். அப்படி இல்ல. கணக்குப்படி பார்க்க போனா மனிதனே வந்து ஒரு சைவ அ உயிரினம் தான் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை வைக்கிறார். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து அரபிக் கண்ட்ரில போய் பேசுறாரு. நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே! ஆமா, அதுதான் கரெக்ட்டு. ஏன்னா மனிதன் வந்து ஒரு சைவ அனிமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாரு. அதுக்கு காரணத்தை சொல்லுகிறார். அதாவது அ சைவ பிராணிகளுக்கு வந்து அதனுடைய பற்கள்ல வந்து அரைக்கக்கூடிய பற்கள் இருக்கும். அப்படி இருக்கும். இதுக்கு வந்து அது என்னது அப்படி கோரை பற்கள், கூரிய கோரை பற்கள் இருக்கும். அந்த சதைய கிழிச்சு சாப்பிடுற மாதிரி, கிழிக்கக்கூடிய கோரை பற்கள் இருக்கும். அது இருந்ததுனா தான் அவங்க வந்து கார்னிவோரஸ் என்று சொல்லக்கூடிய மாமிசம் சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணிகள் அப்படிங்கிறது. இல்லாட்டி அது ஹெர்பிவோரஸ்ங்கிறது சொல்லக்கூடிய தாவர உண்ணிகள் தான் அப்படிங்கிறது இது. அடுத்ததாக அந்த தாவர உண்ணிகளுடைய குடல், இந்த தாவர சத்த வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய குடலா மெதுவா போகணும். அது சின்னோண்டு குடலா இருக்காது. அதனால அந்த தாவர உண்ணிகளுடைய குடல், அதனுடைய உடல் எவ்வளவு நீளம் இருக்கோ, அத போல 2 மடங்கு, 3 மடங்கு கூட இருக்கும். நம்மளுடைய குடலுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட 3 மீட்டர்ன்னு நான் நெனைக்கிறேன். அதனால பார்த்துக்கங்க, கணக்கு போட்டுக்கங்க. அதான் இது. ஒரு 2 மடங்குக்கு மேல தான் இருக்கு. அந்த மாதிரி அமைப்பானது இருக்கு. ஓகே. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, எ இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இல்ல நம்ம வந்து மாமிசத்தையும் சாப்பிட்டவங்க தான். சாப்பிட்டவங்க தான். ஆனா அத மாமிசமா இப்ப எப்படி ஒரு அணில வந்து ஒரு பூனையானது போய் பிடிச்சு ஒரு எலிய வந்து பிடிச்சு, அப்படியே கஜ கஜன்னு கடிச்சு திங்குதோ, அது மாதிரி உன்னால கடிச்சு திங்க முடியுமா? ஒரு ஆட்டையோ, கோழியையோ பிடிச்சு திங்க முடியுமா? திங்க முடியாது. அதுக்கு மனசு ஒப்பாது. அதையும் கட் பண்ணி இதாக்கி அந்த இது என்னது? அ தாவர அ சமையல் பொருட்கள் எப்படி இருக்கோ, அது மாதிரி செஞ்சின்னா தான், அது மாரி பாத்தினா தான் உனக்கு சாப்பிடுறதுக்கே மனசு வரும். நீங்க வந்து இதா வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிற கருத்த அவர் சொன்னார். ஓகே. நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே இதுக்கு என்னது கலாச்சாரத்திலயும், பண்பாட்டிலயும் மேன்மை அடையிறான் அப்படின்றதனுடைய முதல் படியே வந்து, அவன் வந்து ஒரு வேளாண்மை செய்தது தான். நம்ம வந்து அ பயிர்களை விளைவிச்சு, அவற்றை பாதுகாத்து, அடுத்த இதுகளுக்கு வைக்கணும். அப்படின்னு அந்த அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களினுடைய அடிப்படையில, அவன் இப்படி ஒரு சிஸ்டத்த கொண்டுட்டு வர்றான். இந்த வேளாண் இதுதான் வந்து நம்ப எல்லாருக்கும் தமிழர்களுக்கே குறிப்பாக அது வந்து வர்றது. ஓகே. உலகத்தினுடைய மூத்த குடி அதுதான். அதனால அதுக்கு இயற்கையா வந்தது அந்த இது. இது வந்து கலாச்சார முன்னேற்றத்தினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வார்த்தை. ஓகே. இத அப்படியே வச்சுக்குவோம். இப்ப நாம எல்லாரும் தமிழர்கள் குறிப்பாக என்னது விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினாலே, நமக்கு அந்த ஒரு உணர்வையும், அந்த ஒரு விஷயத்தையும் ஆ ம் நெறிப்படுத்தக்கூடிய அல்லது அதற்கு அ அ என்னது அதுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அல்லது அதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்களையும், விதிகளையும் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வர்றோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்போ ஆடி மாசத்துல அ பொதுவா எந்த விசேஷங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விசேஷங்கள் செஞ்சாங்கன்னா, கையில இருக்கிற காசெல்லாம் செலவாகி போயிடும். அதுக்கு பிறகு விதை வாங்கி விதைக்கிறதுக்கோ, அல்லது அதுக்கு ஒரு இது பண்ணணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, அதுக்கு காசு இருக்காது. கஷ்டப்படுவாங்க அவங்க.
அதாவது அவங்களுடைய மூலதனம் போடுற நேரம். அந்த சமயத்துல போய் நம்ம செலவுகள செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆடி மாசத்த வந்து நிறுத்தி வச்சாங்க. அதுல எதுவுமே செய்யாதீங்க. அதனால ஒன்லி அந்த அந்த சமயத்துல இருக்கக்கூடிய பணத்த இதுகள எல்லாம் வந்து பணம் இது போட்டு அ விவசாயம் செய்வதற்கான மூலப்பொருட்களாக பயன்படுத்துறதுக்கும், அதுக்கு தேவையான விஷயங்களை வாங்குவதற்கும், அதுகளை எல்லாம் சரி செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளணுமே ஒழிய, இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு வெறுங்கையோட நிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த மாசத்துல இது பண்ணாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம, அந்த மாதத்துல எல்லாரும் போய் வேலை செய்யக்கூடியவங்க நெறைய பேரு. அப்படி இருக்கின்ற போது, நல்லா இருக்கக்கூடியவங்க, அதாவது பெருசா வேலைக்கு போயி எதுவும் செய்யாதவங்க, அவங்கலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவில்கள்ல மதிய நேரத்துல கஞ்சி காய்ச்சி ஊத்துவாங்க. காலையில இவங்க ஏதோ இருக்கிற பழையது, நீராகாரம் அது மாரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மதியத்துல கோயில்ல கஞ்சி காய்ச்சி ஊத்துவாங்க. அந்த கஞ்சியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிசி, பருப்பு, அடுத்தது குறிப்பாக முருங்கைக்கீரை. நம்ம ஊர் சைடுல வந்து அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. முருங்கைக்கீரை கண்டிப்பா இருக்கும் இதுல. அடுத்தது ஒரு சிலர் வந்து ராகி மாவையும் சேர்க்கிறாங்க. ராகி மாவும் சரி, கீரையும் சரி ரொம்ப அருமையான கால்சியம் மற்றும் இரும்பு சத்து குடுக்கக்கூடியது. அப்போ இந்த மக்கள் சாப்பாட்டுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, சோறு தண்ணி கூட இல்லாம வேலை செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு வந்து நம்ப கஞ்சி காய்ச்சி ஊத்துகின்ற போது, அவங்க அங்க வேலைய முடிச்சுட்டு வந்து, இங்க சாப்பிடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே. இப்ப என்னாச்சு? அ என்னுடைய வீட்டில எந்த விசேஷங்களும் செய்யாம, காசுகள எல்லாம் சேர்த்து வச்சு, நான் வந்து ஒரு இத செய்து, என்னது விவசாயத்த செஞ்சு, அதுல மக்கள் எல்லாரும் குடுக்குற அந்த கஞ்சி இதுகள எல்லாம் சாப்பிட்டுட்டு, மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ அ ஆவணி மாசம் வர ஆரம்பிக்குது. வந்த உடனே என்ன ஆகும்? இது எல்லாம் துளிர் விட்டு வருது. நாத்தெல்லாம் நட்டு இது பண்ணி, அந்த சமயத்துல மூலாதார கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுகிறோம். விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற விழா வருது. ஸோ அங்கே விநாயகரை வணங்கி தொடங்குகிறோம். பெருமானே, எல்லா மூலாதாரத்தினுடைய அதிபதியாக இருந்து, எங்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளையும் நிவர்த்தி செய்து தரக்கூடிய பெருமானே, உன்னை வணங்கி இந்த இதை தொடங்குகிறோம். என்னது எங்களுடைய வேளாண் செயல்களை தொடங்குகிறோம். அது நல்ல விதமாக நிறைவு பெற அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத தொடங்குவாங்க. ஆவணியில விநாயகர் சதுர்த்தி அது வருதா? அது முடிஞ்ச உடனே அடுத்தது புரட்டாசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது என்னது நவராத்திரி. நவராத்திரி வரும். அதுல பார்த்தீங்கன்னா, துர்க்கை மாறி யாரு ம் மகிஷாசுர மர்தினியா வர்றாங்க அம்மாள். அப்படி வர்றாங்க. அதாவது எரும மாட்டு தலையுடைய ஒரு அசுரனை அவங்க வதம் பண்றாங்க. அந்த அந்த மாதிரி வரும். அ அது வதம். மகிஷாசுர மர்தினி. மர்டர் 2 இருக்கு. மரித்தல் அப்படிங்கிறது வந்து இறந்து போதல். சாகடிக்கிறாங்க. ஆ இது ராவணன் கொல்லப்பட்டான். சாரி அத அடுத்தது சொல்லணுமா? பரவால்ல. சேர்த்து சொல்லிடுறேன் நான். அப்புறமா சொல்லிடுறேன் நானு. அப்போ எருமை தலை உடைய ஒரு அசுரனை அந்த அம்மா வந்து வதம் செய்றாங்க அப்படிங்கிறது அந்த கதையாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளாக இப்போ இது வருது. அ புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி, ஐப்பசியில சூரசம்ஹாரம். ஆ அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தசராலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராம்லீலாவும் வச்சுக்கிறாங்க. இதுல தீபாவளி வருது. தீபாவளி வந்து நரகாசுரனை வதம் செய்த நாளு அல்லது அன்னைக்கே கூட ராம்லீலாலாம் கொண்டாடுறாங்க. அதாவது ராவணனை கொன்ற நாள் அப்டின்னுலாம் அத கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு சூரசம்ஹாரம் வருது. இப்படி என்னய்யா அது? இந்த டைம்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை தீபம் வரைக்கும் உங்களுக்கு வெறும் சம்ஹாரமா வந்துகிட்டு இருக்கே! அப்பாடா! ஒரு வழியா வந்துட்டேன்டா விஷயத்துக்கு. அப்ப இதை அடிப்படையாகக் கொண்டு அ ஏன் இப்படி?
அப்படின்னு பார்க்கின்ற போது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம தமிழர்கள் இயற்கையிலே வேளாண் குடிகளாக இருக்கின்ற காரணத்தினால, ஒரு பயிர நட்டுட்டு, அது நல்லா தளதளன்னு வளர்ந்திருக்கும்போது, வந்து படுத்திருக்கான். திடீர்னு அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆடு பூந்துருச்சு, ஒரு மாடு பூந்துருச்சுது. நம்மளுக்கு பிடிக்காதவன் எவனோ ஏதோ இத விட்டு மேய்ச்சுட்டான். அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தூக்கம் வராது. நடுராத்திரில எந்திரிச்சு போய் பார்ப்பான். ஒண்ணும் இல்லடா, நல்லா தான்டா இருக்கு. அப்புறமா வந்து அப்பாடான்னு படுப்பான். என்ன ஆகும்னா, இந்த மனசு முழுக்க அது மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால, இவனுக்கு சரியா தூங்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. எப்ப என்ன ஆயிடுமோ? ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அது ஒரு குழந்தை மாதிரி அவனுக்கு. அப்ப அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாதுடா. சாமி இருக்குடா உனக்கு பக்கத்துல. கெடுதலான விஷயங்கள் வந்துச்சுன்னா அழிச்சிரும்டா. அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் நம்ம குடுக்கணும். அதனால வேளாண் குடிகளாக இருக்கக்கூடிய அவர்களும் சரி, அவர்களிடமிருந்து நம்ப வாங்கி சாப்பிட்டு மற்ற இதுகளை எல்லாம் செய்து கொண்டு வரக்கூடிய மற்றவர்களும் சரி, எல்லாருமே அவர்களுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண பயப்படாத, கவலைப்படாத. எல்லாம் கடவுள் இருக்கிறார். கெட்டதெல்லாம் எதுவும் கிட்ட நெருங்க விட மாட்டாரு. தைரியமா இரு அப்படின்னு சொல்லும் விதமாக, இது வந்து ஒரு சமூகவியல் ரீதியாக இந்த ஆ சைக்காலஜிக்கல் ஆ என்ன சொல்றது? ஒரு மனரீதியான ஒரு ஆ தெம்பையும், இதையும் தரக்கூடிய ஒரு விழாக்களாக இவைகள் நடந்து வருகின்றன. இப்போ என்ன ஆகும் அப்டின்னா, நம்ப இதுல இது செய்வாங்க. இந்த மாரி இதுகள்லாம் போட்டு கொளுத்தி, சொக்கப்பானை எல்லாம் கொளுத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க கிடக்கக்கூடிய அந்த இதுகள எல்லாம் எடுத்துட்டு போயி, அந்த எரிஞ்சு கிடக்கு இல்லையா? அந்த குச்சிகள எல்லாம் எடுத்து கொண்டு போயி, கொல்லையில, இதுல நல்லா காய்க்கக்கூடிய மரத்துல எல்லாம் கட்டுவாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, அந்த அசுரனானவன் எப்படி எரிஞ்சு சாம்பலா போனானோ, அது மாதிரி இத எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்ல, நம்மளுடைய கொல்லையில இதுகள எல்லாம் வைக்கும்போது, அதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த அசுர எண்ணங்களானது எரிஞ்சு சாம்பலா போகட்டும். இதான் அதனுடைய பொருள். ஆக இந்த சம்ஹாரங்கள் ஏன்? வரிசையாக. ஆனா இது எல்லாமே சம்ஹாரம் கிடையாது. நான் வர்றேன். அது சம்ஹாரம்னா என்னன்றத நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு தடவ பார்த்துட்டோம் அடிப்படைய. அதுக்காகத்தான் அத அடிப்படைய ஒரு தடவ பார்த்துட்டோம். ஆக இந்த காலகட்டத்தில சம்ஹாரங்கள் தொடர்ச்சியாக நிறைய நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ப அடிப்படையில் வேளாண் குடிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில உருவாக்கப்பட்டவைகள் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருக்கலாம். அப்படி இல்லாமலும் இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்பது அடியேனுடைய தாழ்மையான கருத்து. ஓகே. ஏன்னா நம்முடைய பெரியவங்க ஒண்ணையும் செய்யும்போது நிறைய யோசிச்சு, யோசிச்சு அத இது பண்ணியிருக்காங்க. ஆ அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆ என்னது அ அந்த என்ன சொல்றது? சரியா சொல்லணும்னா, தார்மீக அ ஒரு சப்போர்ட் டக்குனு இதுல தமிழ்ல அதுக்கான இதுகள் வர மாட்டேங்குது. தார்மீக ரீதியான ஒரு இது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான சப்போர்ட் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். நமக்கு வேலை செய்றவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதும், இதுதான் முக்கியமான பாயிண்ட். அது அல்லாமல் இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆ இது நம்மளுடைய சூரியனுடைய அ அயனம் என்று சொல்வார்கள். சூரியன் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகும். அப்புறம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இத வந்து உத்தராயணம், தட்சிணாயனம் என்று சொல்லுவார்கள். தட்சிணாயனம்ங்கிறது ஆடி மாசத்துல தொடங்கும். அப்ப அங்க தொடங்கிருச்சுன்னா, அதனுடைய அ உச்சம் வந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஐப்பசி தான் வந்து உங்களுக்கு அதனுடைய பீக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது கார்காலம். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து விடிகாலமாக ஆரம்பித்து, அது வந்து இது என்னது அ பகல் பொழுதாக கணக்காகும். தை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு பகல் பொழுதாகவும், அடுத்தது இது வந்து ஆடி மாசங்கிறது வந்து மாலை பொழுதாக கணக்கிட்டு, அதனுடைய நடு இரவுன்னு வச்சுக்கங்களேன். நம்ப இத வந்து ஐப்பசி.
அப்ப அந்த இடத்துல எல்லாம் கார்காலம் என்று சொல்வார்கள். இருள் நிறைந்த இதா இருக்கும். அதனாலதான் தீப ஒளிகளை அதிகமா ஏற்படுத்தி தீப ஒளி திருநாளு, அடுத்தது கார்த்திகை பெருநாள், தீபத் திருநாள் அதெல்லாம் கொண்டாடி நம்ம மகிழ்கிறோம். ஆ ஆக வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருள் சூழ்ந்த சமயத்திலே இறைவனை வழிபட வேண்டும். அந்த சமயத்திலே மனதிலே ஒரு வித கலக்கமும், பயமும், அச்சமும் தோன்றும். அந்த அச்சத்தை போக்கும் விதமாகவும், அந்த கலக்கத்தை நீக்கும் விதமாகவும், இறைவன் ஒருவன் இருக்கிறான், நீ தைரியமாக இரு என்று சொல்லும் விதமாகவும், இந்த அ இதுகள் கரெக்ட்டா ஆவணி மாசத்துக்கு பிறகுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மோசமானவங்க யார் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து இறைவன் அழிச்சிருவாரு, அழிச்சிருவாரு, அழிச்சிருவாருன்னு சொல்லி, சொல்லி நம்ம வணங்கிட்டு வருவோம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தைரியம் வரும். ஒரு தன்னம்பிக்கையானது வரும். இது மாரி இருக்கே, இந்த மாரி இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி பண்ண போறோம்? அ இது மாரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல, அது மாரி கெடுதல்கள வரவிட மாட்டாரு. பெருமான் வந்து நமக்கு கூடவே இருந்து, அத நல்ல விதமா செய்வாரு. அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது வரும். ஓகே. இப்ப 2 விதத்திலயும் பார்க்க போனா, எப்படி? ஒரு வேளாண் குடிகள் நாம, அந்த விதத்தில அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாலும், இது வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலையாகவும், அதே சமயத்தில பொதுமக்களாக இருந்தாலும், அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலம் என்பது ரொம்ப கடினமான காலமாக இருக்கும். ஏன்னா, ஒரு இருள் சூழ்ந்த காலமாகவும், நெறைய இதுகளும் கிடைக்காது, கொள்ளாது, அது மாரி கஷ்டப்படுற மாரியான ஒரு காலமாகவும் இருக்கும். அதனால அந்த சமயத்துகள்ல நமக்கு வந்து ஓரளவு நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அ இது இந்த இந்த மாசத்தோட பேரே வந்து பசி தான். நல்ல அது அது கரெக்ட்டா ஆங்கிலத்துல சொல்லணும்னா, பார்ன் அப்படைட் அப்படிதான் சொல்லணும். அதான் ஐப்பசி. நல்ல நல்ல பசிக்கு சாப்பாட போட்டு இந்த இடத்த கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு பிறகு கார்த்திகை, மார்கழியில எல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய சாப்பாட்ட குறைச்சுக்கிட்டு வருவோம். இங்க இங்க வந்து வேணுங்கிறது சாப்பிட்ற வேண்டியது, அங்க கொஞ்சம் நல்லாவே குறைச்சுக்க வேண்டியது. அது வந்து என்ன சொல்றது? எழுந்து கொள்ள வேண்டிய நேரம் அது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அப்படிங்கிறது மார்கழி வந்து விடிகாலம் ஆயிடுது. 4 டூ 4:30 கணக்கு. அது ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன் நானு. அதாவது அ நம்முடைய 1 வருடம் என்பது இவங்களுக்கு வந்து தேவர்களுக்கு வந்து 1 நாள். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு 2 மணி நேரம் கணக்கா வரும். அப்படி பார்க்க போனோம்னா, தட்சிணாயனம் என்பது மாலையிலிருந்து இரவு இதாகவும், உத்தராயணம் என்பது காலையிலிருந்து காலையில 6 மணியிலிருந்து ஆரம்பிச்சு, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஓகே, ரைட். ஐ வில் கம் டூ த பாயிண்ட். இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வரோம். சம்ஹாரம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆ பொருளை ஒரு விஷயத்தை அழிப்பது அல்ல சம்ஹாரம். ஒரு ஒரு விஷயத்தை உயர்ந்த பொருளாக மாற்றுவதற்கு பெயர் தான் சம்ஹாரம். அத மாற்றுவதற்கு தயார்படுத்துவது அல்லது மாற்றுவது. அத மாத்திட்டாலே சந்தோஷம் தான். மாற்றுவதற்கு தயார்படுத்தி குடுத்தோம்னாலும் அதுவும் சம்ஹாரம் தான் கணக்குல வர்றது. ஏன்னா இது 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 திருமூலர் சொல்லியிருக்கிறதுனால நான் அதையும் பேச வேண்டியதாக இருக்கிறது. இல்லாட்டினா மோசமா இருக்கக்கூடிய பொருள நல்லதா மாத்துறதுங்கிறது ஒரே சிம்பிள் டெஃபினிஷனா போயிடும். மாத்துறதுக்கு தயார் பண்ணி குடுக்குறதும் சம்ஹாரமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது உடனே மாறும்னு சொல்ல முடியாது. பட் அப்புறம் அடுத்தடுத்து 2, 3 ஸ்டேஜ்ல அது மாறி நல்ல ஒரு உயர்நிலைக்கு வரும். இதுவும் சம்ஹாரம். அதாவது ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடியது மேல்நிலைக்கு வருவதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலையை வந்து சம்ஹாரம் என்று சொல்லலாம். அதற்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆ இந்த இடத்துல தான் நான் அத முன்னாடி சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இல்லையா? அத இப்ப இதான் சொல்லணும். அதாவது அ ராவணன் கொல்லப்பட்டான் இல்லையா? அடுத்தது மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்டான். மகிஷாசுர மர்தினி என்று பெயர். மர்தினின்னா கொன்னுட்டான்னு அர்த்தம். மகிஷாசுரனை கொன்னுட்டா அப்படின்னு தான் அதனுடைய பொருள். அது மாரி நிறைய அசுரர்கள் வந்து அழிக்கப்பட்டார்கள். ஆனால் சூரபத்மன் சம்ஹாரம் செய்யப்படுகிறான். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அவன் வந்து அ அந்த பழமையில இருந்த அந்த தீயவைகள் அழிந்து, அவன் அ சிவபெருமா முருகப்பெருமானுடைய பெருமைகளை உணர்ந்து, அவரையே சதா சர்வ காலமும் சுமந்து திரியக்கூடிய மயிலாகவும், அவருடைய பெருமைகளையும், புகழையும் அ பறைசாற்றக்கூடிய
சேவலாகவும் மாறுகிறான். அது ஒரு சங்காரம்னு பேரு. அதாவது அழிக்கல. அத அந்த இதா மாறுனதுக்கு பிறகு அவன் மனசு மாறி, நான் இதா மாறுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அத சேவலும் மயிலுமாக மாற்றி வைத்துக் கொண்டார் அப்படிங்கிறது. அதே மாதிரி மணிகண்டன், சுவாமி ஐயப்பன், அவர் வந்து மகிஷியை சம்ஹாரம் செய்கிறார். மகிஷி அரக்கியா இருந்துகிட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கும்போது, அவள வந்து இவரு தன்னுடைய பாணத்தால தாக்குகின்ற போது, அவ வந்து உணர்ந்துக்கிறா. அப்போ நம்மள விட பெரிய ஆள் இல்லன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்திருக்கக்கூடியவன் பெரியவன். அவனுடைய பாதம் பணிந்து, நாம் பரகதியை அடைவோம் என்று அதை உணர்ந்து வந்து, அ பெண் உருவமாக மாறி, நான் உங்கள திருமணம் செய்து கொண்டு உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நான் இந்த இந்த இதுல வந்து என்ன சொல்றது? இந்த அவதாரத்துல நான் வந்து அ முழு பிரம்மச்சாரியா இருக்கேன். அதனால என்ன திருமணம் செய்து கொள்ள முடியாது. என் தாயாக நீங்க இங்க இங்க இருங்கன்னு சொல்லிட்டு, மஞ்சள் மாதா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழ இருக்கிறதா சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது. அப்போ அந்த மாதிரி மோசமாக இருந்த ஒரு பெண்ணை, அந்த தாயுள்ளம் படைத்த ஒரு வணக்கத்திற்குரிய பெண்ணாக மாற்றிய அந்த நிலை சங்காரம். ஓகே. இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வர்றோம். நெருக்கி வந்தாச்சு. நான் சொல்ல வேண்டியதுகள் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நானு. இப்போ அதுக்காகத்தான் நான் போட்டேன், ஷேரிங் குடுத்தேன். கடைசில அது இவ்வளவு நேரம் வரைக்கும் அதுக்கு இதே குடுக்கல. ச இப்ப சங்காரம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அ திருமூல தேவநாயனார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். 10 மந்திரங்கள சொல்லியிருக்கிறாரு. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளார நான் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நான் சொல்லிடுறேன் நானு. இதுல அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா நான் பார்க்கல. நீங்க இத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 2ஆம் தந்திரத்துல 11வது தலைப்பாக சங்காரம்னு இருக்கு. நீங்க மேல இருக்கு இல்லையா? தேவாரம்.org அதுல போனீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓடிடுறேன் நானு. அவர் என்ன சொல்றாருன்னா, சங்காரம் செய்வதற்கு பெருமான் பயன்படுத்துவது அக்கினி. ஆ அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது. அங்கி செய்து ஈசன் அலைகடல் சுட்டது. அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது. அங்கி அவ்வீசர்க்கு கை அம்புதானே. அத வச்சுதான் அவர் வந்து சங்காரம் என்கிற அந்த தொழிலை செய்கிறார். அதுல எல்லாத்தையும் ஒடுக்கிருவாரு. அது எல்லாமே வந்து அக்னிமயமாக மாறிவிடும். அதாவது உலகம் முழுவதையும் அழிப்பது இது நெருப்ப வச்சுதான். அடுத்தது கடல் நீரை இதை விட்டு பொங்கி வராதவாறு அழுத்தி பிடிச்சிருக்க கூடியதும் நெருப்ப வச்சுதான். என்னது வடவாமுகாக்கினி, குதிரை முக அக்கினி அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இருக்கு. அதுதான் அந்த அந்த தண்ணீரை ஏன்னா 1500 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்குது இந்த பூமியானது. அப்போ எவ்வளவு வேகத்துல அந்த தண்ணீரானது வரணும். ஆனா வரல. உள்ளுக்குள்ளரயே அடங்கி இருக்கு. அப்போ அத அடக்கி வச்சிருக்கிறது அந்த அந்த அக்கினி அப்படின்றது நம்மளுடைய பெரியோர்களுடைய கருத்து. அது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கண்ணால பார்க்கிறோம். இல்ல அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் புருடான்லாம் நம்ம சொல்ல முடியாது. 1500 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கும்போது, மேல இருக்கிற தண்ணியும் சல்லுன்னு சுத்துனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் உள்ளுக்குள்ளார போட்டுரும். முடிஞ்சிரும் கதை. அதனால அது அது அதுக்குள்ளார அடங்கி இருக்கிறதுக்கு அந்த நெருப்பு தான் பயன்படுகிறது. அப்போ அசுரரை சுட்டது அந்த இது முப்புறங்களை எரித்தது வந்து நெருப்பால தானே எரிச்சாரு. அதனால பெருமானுடைய கை அம்பு தான் நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஆ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பஞ்சபூதங்களிலே மண்ணுக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர் வந்து பிரம்மா. பிரம்மா வந்து எப்படி படைக்கிறாரு அப்படின்னா, மண்ண எடுப்பாரு, பெசஞ்சு இது பண்ணி ஒரு உருவத்த செஞ்சு போடுவாரு. அப்படித்தானே சொல்லுவாங்க. அது ஒரு இது கூட சொல்லுவாங்கன்னா, வட்டப்பலகையும், வம்சத்து மண்ணையும் எடுத்துட்டு வா. அந்த இதுல ஒரு பிண்டம் பிடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாராம்.
அப்படி எடுத்துட்டு வந்து அதாவது அந்த அந்த டிஎன்ஏய வச்சு அவர் வந்து அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உருவத்தை ரெடி பண்ணி தர்றது. வம்சத்து மண்ணு. வட்டப்பலகையும், வம்சத்து மண்ணையும் எடுத்துக்கிட்டு வா. அத வச்சு நம்ம இத செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ மண்ணுக்கு அதிபதியான பிரம்மா படைப்புத் தொழிலை செய்யக்கூடியவரு. அடுத்தது நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமால், அவரு வந்து காக்கும் தொழிலை செய்யக்கூடியவரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தையா உள்ளர இருக்கும்போதே நமக்கு வந்து நம்மை காப்பது வந்து உள்ளர இருக்கக்கூடிய அந்த பனிக்குட நீர் அப்படிங்கிறது தான். அதனால எல்லா உயிர்களும் உருவாவதற்கும் அதைகளை பாதுகாத்து எடுக்கக்கூடியதும் வந்து கொசுவிலேருந்து எல்லாமே உருவாகி வர்றதுக்கு தண்ணி தான் முக்கியமான காரணம். ஓகேயா? அதனால தண்ணீர் வந்து அது பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆ மோரோவர் நம்ப இவர காட்டுகின்ற போது எங்க காட்டுறாங்க? ஆ திருமாலை காட்டுகின்ற போது பார்க்கடல் மேல காட்டுறாங்க. அதனால அவர் வந்து நீருக்கு அதிபதின்னு வச்சுக்குவோமே. அல்ல அதான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது வச்சுக்கிறது இல்ல. ஏதோ தவறி சொல்லிட்டேன் நானு. அடுத்ததாக நெருப்புக்கு அதிபதியாக உருத்திரனை சொல்லுவார்கள். அவர் வந்து இந்த அநாகதம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நெருப்பாக இருப்பாரு பெருமான் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்ப அவரு தான் வந்து எல்லாவற்றையும் சங்காரம் செய்யக்கூடியவர். எல்லாவற்றையும் மறைத்து ஒடுக்கி அதை மீண்டும் மறுபடி பிறப்பதற்கு தயார்படுத்துகிறார். அதாவது மோசமான நிலையில இருக்கிறத கொண்டு போய் மடக்கி போட்டாருன்னா, அது தன்னுடைய அந்த பழசெல்லாம் மறந்துடும். அதுக்கு பிறகு படைச்சு போடும்போது புதுசா எந்திரிச்சு வரும். அப்போ அந்த பழைய குணாதிசயங்கள்லாம் அதுகிட்ட இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். வந்துச்சுன்னா அதையும் அவர் பார்த்துக்குவார். ஓகே எனியோ இதெல்லாம் வந்து உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப டீட்டெயிலா பேச வேண்டியதில்ல. இது ஒரு கருத்து. அடுத்தது ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நித்த சங்காரம் உறக்கத்து நீள்மூடம் வைத்த சங்காரமும் சாக்கிராதீதமாய் சுத்த சங்காரம் தொழிலற்ற கேவலம் உய்த்த சங்காரம் பரனருள் உண்மையே. இதுதான் வந்து ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடலுடைய அடிப்படையாகத்தான் அவரு மிக ஆழமான ரொம்ப அற்புதமான நாம தெரிந்து கொள்ள வேண்டிய சங்காரம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான கருத்துக்களை சொல்லுகிறார். இதே பேசிஸ்லயே வரும் அடுத்தடுத்த பாடல்களும் நான் அப்படியே படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். டெய்லி வந்து நம்மளை வந்து சங்காரம் செய்கிறார். அது எதற்காக அப்படின்னா நாம செய்யக்கூடிய அந்த வேலைகளினுடைய இதுல நாம களைப்படைந்து கொஞ்சம் தெளிவு பெறுவதற்காக நமக்கு வந்து ஒரு சிறு ஓய்வுன்னு ஒண்ணு கொடுக்கிறார் பெருமான். அந்த இருள் வந்ததுக்கு பிறகு நம்ம எதுவும் செய்ய முடியல, சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்தோம்னா நல்லா அசந்து தூங்கிடுறோம். அதுக்கு பிறகு எப்படி நம்மளேவா எந்திரிக்கிறோம்? நம்ம சொல்றோம் நம்மளே எந்திரிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளால எந்திரிக்க முடியாது. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டோம்னால இருளுக்குள்ள போயிடுவோம். பெருமான் தட்டி எழுப்பி போடா போய் வேலை செய்யுன்னு சொல்லி விடுறதுனால வர்றோம் நம்ம. அப்போ அந்த உறக்கத்துல அவர் வைக்கக்கூடிய அந்த நிலைய வந்து நித்த சங்காரம் டெய்லியும் அதை காட்டுறார். இந்த சங்காரம் அப்படிங்கிறதனுடைய இதுல வந்து பேக்ரவுண்ட்ல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பெருமான் வந்து முன்கூட்டியே தகவல்களை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு பாடம். அதை நாம புரிந்து கொண்டால் நாம வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். அத 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 வந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நடந்தால் கடைசி வரை நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தாலையும் பெரிய அளவுல பாதிக்கப்படாமல் அதை நல்ல விதமா எடுத்துக்கிட்டு போகலாம். நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நாய் இருக்கு. அந்த குட்டியை நம்ம வளர்க்குறோம். அது வளர்ந்து பெருசாயிடுது. அப்புறமா அது ஒரு 4 குட்டி போடுது. அப்புறமா அந்த குட்டிகள்லாம் ஒரு 4 குட்டிங்க போடுது. அதுக்கு பிறகு இந்த தாய் இறந்து போயிடுது. அப்புறம் நம்ம கண்ணு முன்னாடியே இந்த குட்டிங்க போட்ட குட்டிங்கள்லயே ஒரு 4, 5 செத்து போயிடுது. என்னடா அது ஒரு 3 ஜெனரேஷன் நமக்கு முன்னாடியே அழிஞ்சு போகுது. அப்போ ஒண்ணு உருவானுச்சுன்னா அது அழிஞ்சு போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடமானது அதுகிட்ட இருந்து வருது. இது சீக்கிரம் அழியுது. நம்ம கொஞ்சம் மெதுவா அழிவோம். அப்ப நம்ம கண் முன்னாடியே நம்மளுடைய பெரியவங்க, இதுல வயசானவங்க அவங்க எல்லாம் இறந்து போகிறத பார்க்கின்ற போது நமக்கு அந்த ஒரு உணர்வானது தோன்ற வேண்டும். எங்க ஐயா சிவகுமார் ஐயா தான் ரொம்ப அழகா சொல்லுவார். எல்லாரும் வந்து பெருமான் வந்து திடுதிப்புன்னு நேற்று வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. திடுதிப்புன்னு இறந்து போயிட்டாருய்யா. அப்படிலாம் கிடையாது. நிறைய விஷயங்கள அவருக்கு குடுத்திருப்பாரு. தெரியாது. நமக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு குடுக்கிறதே நம்ம
போயிட்டு வாடான்னு சொல்லிடுறோம்ல. அதாவது ஒரு உதாரணம் எடுத்துக்கங்களேன். நீங்க என்கிட்ட ஒரு ரூ. 10,000 கடன் குடுத்துருக்கீங்க. முதல்ல என்ன பண்றீங்க? தம்பி, நான் ஒரு நாள் வந்து உன்கிட்ட பணம் வாங்கிக்கிறேன்ப்பா. நீ ரெடி பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒண்ணு குடுக்குறீங்க. யார் மூலமாகவோ வருது அந்த பேப்பரு. கிழிச்சு போட்டு வேற வேலை இல்ல இவருக்கு. பணம் குடுத்தா என்ன திருப்பி உடனே குடுக்கணுமா? பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்திட்டு திரியிறேன்னு வச்சுக்கங்க. அப்புறமா என்ன அவங்ககிட்ட இருந்து எதுவும் பதிலே வரலையான்னுட்டு அப்புறம் இன்னொரு கடிதம் ஒண்ணு போடுறீங்க. அதுவும் வருது பாக்குறேன். முதல்லயே ஒரு இது போட்டாரு. அதுக்கு நம்ம கிழிச்சு போட்டோம். எதுவுமே ஒண்ணும் பண்ணல. இத என்ன பண்ணுவாரு? அப்படின்னு அதையும் கிழிச்சு போட்டுர்றோம். அப்புறமா ஒரு நாள் போலீஸோட வந்து போட்டு வெளுத்து கைது பண்ணி இழுத்துட்டு போவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நடைபெறுகிறது. அதாவது நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு. இதுதான் வரிசை. முதல்ல நரை வரும். நரை வந்த உடனேயே நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஆஹா! நமக்கு வயசாயிடுச்சு. ஆகவே நம்முடைய ஆசாபாசங்களை நாம் குறைத்துக் கொண்டு, இறை சிந்தனையில் அதிக நேரம் நாம் செலவழிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வானது வர வேண்டும். இந்த உலகாதாய விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம விலகிக் கொண்டால் தான், அந்த கடைசி நேரம் என்பது கஷ்டமில்லாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இது த இது தசரதர் செய்தார் என்று நாம வந்து இதுல படிக்கிறோம். அவர் வந்து தல சீவினாராம். அப்படி ஓரத்துல 2 முடி வெள்ளையா தெரிஞ்சுச்சாம். எனக்கு தலை நரைச்சிருச்சு. வயசாயிடுச்சு. இனிமே வந்து நான் அரசாட்சியில இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு அரசாட்சியில அ இது பண்ணி வச்சிரணும். பட்டம் சூட்டிறணும். அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நம்ம ஆளு என்ன பண்றான்? எங்க ஐயா சொன்னத தான் சொல்றேன் நானு. ஒரு ஒரு நோட்டீஸ் அவரு குடுக்குறாரு. தலை நரைச்சிருக்குது. நரைச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, உடனே அது கிடக்குது போ அப்படின்ட்டு மேல கருப்பு கலர் டை அடிச்சு, அதுக்கு பதில் நோட்டீஸ் விட்டுர்றோம். அடுத்தது கண்ணு புரை விழுந்துருது. அப்படியே மறைக்க ஆரம்பிச்சிருது. ஒண்ணுமே தெரியல. திரை திரை விழுகுது. மறைக்க ஆரம்பிக்குது. என்ன ஏதோ கலங்களா தெரியுது. சரியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்பப்ப தடுமாறுனதுக்கு பிறகு போய் டாக்டர்ட்ட காமிச்சா, இப்பதான் இருக்காங்களே மக்கள் எல்லாம். அதுக்கெல்லாம் ரெடி ஆனதுக்கு. நாங்க இருக்கிறோம். நீங்க வாங்க. எங்களுடைய ஐ கேருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அழகா அந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி புதுசா லென்ஸ வச்சு விட்டுர்றாங்க. பளிச்சுன்னு தெரியுதாம் கண்ணு. ஓகே. நல்லா தெரியுது. முன்னாடிய விட ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பதில் நோட்டீஸ் விட்டுர்றோம். அடுத்தது பிணி வருது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அத அனுபவிச்சு தான் தீரணும். அப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால முன்னாடியே நம்ம வந்து தயாராகிக் கொள்ள வேண்டும். சங்காரம் என்பதற்காக அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நித்த சங்காரத்த வைக்கிறார். டெய்லி மறைச்சு, மறைச்சு காமிப்பாரு. என்ன நடக்கும்னு தெரியாது. இருந்தாலும் உன்ன நான் கிளப்பிட்டு இருக்கிறேன். இருக்கும்போதே வந்து என்னை நினைச்சுக்கோ. என்னை உணர்ந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கான சரியான பொருள் என்ன என்றால், இந்த மூச்சுக்காற்று இருக்கும்போதே நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த வினைகளை தூற்றிவிட வேண்டும். பெருமானை நினைந்தும், அவரைப் பற்றி பேசியும், பாடியும், கேட்டும், எந்த வழியில எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. பெருமானுடைய பெயரை சொன்னாலே உங்களுக்கு வந்து எல்லா தீவினைகளும் தீர்ந்து போகும். சிவ சிவ என்றிட தீவினை மாளும் அப்படின்னு சொன்னார் அது திருமூலர். அது மாரி அதுகளெல்லாம் செய்வதற்காகத்தான் இதை கொடுத்திருக்கிறார். இதிலே ஒவ்வொரு நாளும் இதை வச்சு காமிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல அந்த அந்த விஷயத்த பேசல. இது இந்த இந்த சங்காரம் எதுக்காக கொடுக்கிறார் என்றால், உன்னுடைய உடல் அலுப்பு தீர நீ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு காரியங்களை செய்வதற்காக. அடுத்தது வைத்த சங்காரம். அந்த ஆயுள் சங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுள் முடிஞ்ச உடனே நமக்கு நடக்குது இல்லையா? மரணம் என்கிற அந்த இது. அது வந்து என்னன்னா, ச உறக்கத்தினிலும் வைத்த சங்காரம் சாக்கிராதீதமாம். அது என்ன ஆயிடும்னா, அது ஆ மேல போயிடுவோம் நம்ப. எங்க போனோம்னே தெரியாது நமக்கு. இருள்ல போய் மூழ்கிடுவோம். அடுத்தது வைத்த சங்காரம் தொழிலற்ற கேவலம். ஆ சர்வ சங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கிறாரு பெருமான். அதுதான் வந்து எல்லாவற்றையும் அழித்து இது பண்றாரு. அது பேரூழி, ஊழி அப்படின்னு சொல்றது. அதுல எல்லாவற்றையும் அழித்து தனக்குள்ளவே ஒடுக்கிக்குவார். அதனாலதான் சாமிக்கு ஒடுங்கின்னு கூட ஒரு பேர் உண்டு.
அந்த சர்வ சங்காரங்கிறது வந்து எப்படி நம்ம பிறப்புகளுக்கெல்லாம் வருவதற்கு முன்பாக அந்த ஆணவத்துல அழிந்து இருள்ல கிடந்தோமோ அது மாதிரி ஒரு தொழிலற்ற கேவலம். உய்த்த சங்காரம்ங்கிறது பரனருள் உண்மையே. அடுத்தது இன்னொரு சங்காரம் ஒண்ணு இருக்கு. அதுல நம்முடைய தேவையில்லாத தீமைகளை எல்லாவற்றையும் அழித்து, நம்மை தன்னுடைய அருள் இதுக்கு கீழ அவருடைய திருவடிக்கு கீழ கொண்டு போய் வச்சுக்குவாரு. அதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த சங்காரம் அப்படின்றது தான் இந்த 5வது பாடல். இதனுடைய அடிப்படையிலேயே அடுத்தடுத்ததா வரும். இந்த பாருங்க. அடுத்தது நித்த சங்காரம் இரண்டுடல் நீவுதல், வைத்த சங்காரமும் மாயா சங்காரமாம், சுத்த சங்காரம் மனாதீதம் தோய்வுறல், உய்த்த சங்காரம் சிவனருள் உண்மையே. அப்போ இந்த நித்த சங்காரம்ங்கிற அந்த இது இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தூல உடலும், சூக்கும உடலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் கிடக்கிறது. ஸ்தூல உடல் கிடக்கும். சூக்கும உடல் திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதாவது உள்ளார இருந்துகிட்டு இருக்கும். பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கும். ஆனா அது இதுக்குள்ளார போயிடும். இப்ப சூக்கும உடல்ல இருப்போம் நம்ம அங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. திருப்பி சூக்கும உடல் ஸ்தூல உடலோட சேர்ந்த உடனே நம்ம விழிப்புற்று நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது வைத்த சங்காரமும் மாயா சங்காரமா. இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இறப்பு என்கிற அந்த இது வருது இல்லையா? அது வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த மாயையிலிருந்து விடுபடுறோம் அவ்வளவுதான். மாயையிலிருந்து வெளியில வர்றோம். ஆனா இன்னும் வந்து அந்த கன்மம் இருக்கு, ஆணவம் இருக்கு. 2மே இருக்கா? அதனால திரும்பி அதுகள்லாம் தீர்வதற்காக மறுபடி பிறப்பை கொடுப்பார். இதுதான் வந்து அதனுடைய பாயிண்ட். அடுத்து சுத்த சங்காரம் மனாதீதம் தோய்வுறல். சர்வ சங்காரம் சூக்கும உடல் நீங்குதல். அங்க இதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, சூக்கும உடலையும் கழட்டிடுறாரு. அந்த சர்வ சங்காரம்ன்றது பண்ணும்போது, சூக்கும உடலையும் கழட்டிடுவாரு. அப்ப மறுபடி அந்த ஆன்மாவா எப்படி இருந்தோமோ, அந்த நிலைக்கு போயிடுவோம் நம்ப. அந்த உய்த்த சங்காரம் அப்படிங்கிறதுன்னா என்ன அப்படின்னா, அருள் அளித்து, திருவருள் சங்காரமாகிய அருளே சிவப்பேராகும். அதுல என்ன பண்ணுவாருன்னா, அப்பயும் எல்லாமே கலண்டுரும். என்ன சொல்றது? சூக்கும உடல் கிடையாது, இது கிடையாது, மாயை கிடையாது, ஆணவம் கிடையாது, கன்மம் கிடையாது, எதுவுமே இல்லாம பெருமானுடைய திருவடி கீழ போய் இருக்கிறது. ஓகே. அதே அதே பேசிஸ்லயே வரும் பாருங்க. நித்த சங்காரம் கரு இடர் நீக்கினால், ஒத்த சங்காரம் உடல் உயிர் நீவுதல், சுத்த சங்காரம் அதீதத்துள் தோய்வுறல், உய்த்த சங்காரம் பரனருள் உண்மையே. ஸ்தூல உடம்போடு நிற்கும் பொழுதே அதனோடு கூடாதிருக்க செய்வதென்றால் நித்த சங்காரங்கிறது என்னன்னா, தூள உடம்போடு இருக்கும் போதே அதோட சேராம நிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுட்சங்காரங்கிறது வந்து அதனோட அடியோடு விட செய்தல். சர்வ சங்காரங்கிறது சூக்கு உடம்பையும் விட பண்ணுவது. இது மேல சொன்ன அதே இதுதான் வருது. ஆனா திருவருட்சங்காரமாகிய அருளே சிவனை அடைதல் என்பது கடைபிடிக்கத்து உணரத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நித்த சங்காரமும் நீடு இளைப்பாறலின், வைத்த சங்காரமும் மண்ணும் அனாதியில், சுத்த சங்காரமும் தோயா பரனருள், உய்த்த சங்காரமும் நாலாம் உதிக்கிலே. நித்திய சங்காரம் அன்று உழைத்த உழைப்பினால் உண்டாகிய இழைப்பினை ஆற்ற காண்டலால், இது ஏற்கனவே பார்த்தோமா. ஆயுட்சங்காரமும் அப்பிறப்பில் உண்டான இழைப்பை ஆற்றுதற் பொருட்டு என்றும், சர்வ சங்காரத்தில் எல்லா கருவிகளும் முற்றொழிந்து அழிவதால் அதுவே சிவப்பேரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. மறுபடியும் அவர் ஊழி முடிஞ்சு மறு சிருஷ்டி பண்ணுகின்ற போது திரும்பவும் நம்ம உள்ளுக்குள்ளார வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது கண்மம் கணக்குகள் எல்லாம் தீர்ற வரைக்கும் பிறப்புகள் எடுத்து எடுத்து உழன்று கொண்டே இருக்கணும். அதனால உய்த்த சங்காரம் பண்ணாதான் நம்ம வந்து பிறத்தல், வாழ்தல், இறத்தல் என்னும் 3 மற்ற 4ஆம் நிலையாகிய வீடு பேறு எனப்படும் சிவப்பேராகும் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார் இந்த சங்காரத்தை பற்றி. பாழே முதலா எழும்பயிர் அப்பயிர் பாழாய் அடங்கினும் பண்டைப்பால் பாழாகா, வாழா சங்காரத்தின் மாலையன் செய்தியாம் பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழில். இங்க பாழ் அப்படின்னு சொல்றது மாயையை சொல்லியிருக்கிறார்.
ஒன்றுமில்லாத ஒரு பொருளை வந்து பாழ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை, இல்லாத பொருள் அப்படின்ற மாரி. மாயைங்கிறதும் அப்படித்தான். இருக்கிற மாரி தெரியும். அப்புறமா அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால மாயை முதலாக கொண்டு அ முளைக்கிற பயிராக இந்த உலகம் இருக்கு. அந்த உலகம் வந்து அந்த மாயையிலேயே ஒடுங்கிரும். அது அழிஞ்ச உடனே என்ன ஆயிடும்? அதுவும் மாயமா ஆயி போயிடும். மாயையிலே ஒடுங்கிரும். அப்படி ஒடுங்கினாலும் என்றும் உளதாகிய மாயை ஒன்றினும் ஒடுங்குதல் இல்லை. உலகம் மாயையில் ஒடுங்குதலாகிய சர்வ சங்காரம் இன்றி பிரகிருதி பிரகிருதி காரும் அழிவதாகிய அந்த சங்கார காலத்திற்கு உட்பட்டே மால் அயன் செய்திகளாகிய காத்தல், படைத்தல் அவைகளெல்லாம் நிகழும். ஆகவே தத்தம் கால எல்லையில் மடிந்து போகின்ற பயிர் போல உலகம் முழுவதும் ஒடுங்குவது மாயையில் அல்லது பிரகிருதியில் அன்று. இங்க வந்து ஒரு என்ன சொல்றாரு, ஒரு சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாரு. அதாவது எல்லாம் ஒடுங்குன உடனே அது வந்து பிரகிருதியில போய் ஒடுங்கிருமா? ஏன்னா பிரகிருதி மாயையிலிருந்து உருவானதுதான் இந்த உலகங்கள் இதுகள் எல்லாம். அது அங்கதான் போய் இதாகுமான்னு கேட்டா, இல்ல. எல்லாம் பிரகிருதியும் போய் அந்த மேல இருக்கக்கூடிய மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளார போய் ஒடுங்கும். அதெல்லாம் போய் சாமிக்குள்ள ஒடுங்கும். இதான் அதனுடைய கணக்கா சொல்லியிருக்கிறாரு. 10வது இது. தீய வைத்தார்மின்கள் சேரும் வினைதனை மாய வைத்தான் வைத்த வன்பதி ஒன்றுண்டு. காயம் வைத்தான் கலந்தெங்கும் நினைப்பதோர் ஆயம் வைத்தாய் உணர்வார வைத்தானே. நிலையில்லாததாகிய உலகத்தை உண்டாக்கி நிறுத்திய சிவன் அதனே உயிர்களுக்கு என்றும் வாழிடமாக வையாது அதையும் அழிய வைத்து அழிவின்றி வைத்த வாழிடம் ஒன்று உள்ளது அதனை அறிந்து அடைதற் பொருட்டே உடம்பையும் பல உட்கருவிகளையும் நூல்களையும் தந்தருளினான். அவற்றைக் கொண்டு தற்போதத்தால் ஈண்டும் வினைகளை ஈண்டாதபடி அழித்து அந்த வாழிடத்தை அடைந்து இன்பத்தை நுகர்மின்கள். எப்படி அழகா முடிச்சிட்டாரு. இதுதான் சங்காரம். பெருமானுடைய அருள் இதை அடைவதுதான் வந்து உய்த்த சங்காரம், அருட்சங்காரம் என்று சொல்லுகிறார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இதுல உங்களுக்கு என்னென்ன புரிந்தது, அது எந்த அளவுக்கு